ஆவணம் காட்டியவர்கள் பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறலன்னாரு. தகவல் பிழை. 6 இடங்களில் வெற்றி ஈட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் 9 கட்சியோட கூட்டணி. அவங்க 9 கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி, நாகை, விழுப்புரம், ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3ஆவது இடத்தை பெற்று கிடக்கும். இந்த தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறத பேசுகிறாங்க. வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும், ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும் தெரியலை. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் போட்டி போட்டார். ஒன்று பொது தேர்தல், இன்னொன்று இடைத்தேர்தல். 2 தேர்தலையும் அவர் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சார். அதே போல் ஐயா காமராசர் 67 தோற்று போனார். திரும்ப 69 நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறார். அதே போல் கக்கன் தோற்றுருக்காரு. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோற்றுருக்காங்க. இப்போ அளவுகளுங்கிறது இவங்கெல்லாம் செஞ்ச சமூக பணிகளா, மக்களுக்கான சேவையா, இல்லை வெறும் வெற்றி தோல்வியா? இதை வச்சு ஒரு கட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? இதில் அண்ணன் பேசுகிறப்ப அண்ணன் பாபு முருகவேல் சொல்கிறாங்க 2 கட்சிக்கு தான் வித்த தெரியுங்கிறாங்க. இந்த ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பாயும். அதனால் வைட்டமின் பாம்பா? பணம் தான் கடைக்கோடி வரைக்கும். அண்ணன் தங்கத்தமிழ் சொல்லுவது நீ வெற்றி பெற்று காட்டுங்கிறார். நானும் சவால் வரனே, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நேர்மையாக நிற்கணும் அப்படின்னா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். இது தேர்தல் ஆணையம் வச்சுக்கக்கூடிய உச்ச வரம்பு. 40 லட்சத்தை முழுமையாக செலவு பண்ணி அதை தாண்டி 1 ரூபா காசு தராமல், வாக்கு காசு தராமல், டோக்கன் தராமல், எதுவுமே தராமல் நீங்கள் களத்துன்னு வென்று காட்டுங்க. அந்த வெற்றியை நாங்கள் மலர் தூவி வர வைக்கிறோம். அப்படி இருக்குதா? காமராசர் தோத்து போனப்ப காமராசர் சொல்றாரு தான் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றினார். யார் வேணாலும் தோற்கலாம், ஜனநாயகம் தோற்கக்கூடாது. இங்கே ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுது, அதான் பிரச்சனை. அப்போ அதைத்தான் நான் முதன்மையாக இங்கே கேள்வி எழுப்புறேன். அப்புறம் அண்ணன் பாபு முருகவேல் பேசுகிறப்ப நீங்கள் வேணா பணம் கொடுக்குறாங்கன்னா புகார் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தில், இல்லை வழக்கு போடுங்கிற. இங்கே என்ன கெடுவாய்ப்புனா, தேர்தல் ஆணையத்தில் வாக்கு காசு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இந்த 10 ஆண்டு காலத்தில் கைது பண்ணதோ, காசு கொடுத்தாங்கன்னு கைது பண்ணதோ அப்படி சட்டமே கிடையாது. வாக்கு காசு கொடுக்கக்கூடாதுங்கிறது வழிகாட்டு நெறிமுறை தானே ஒழிய காசு கொடுப்பது திட்டமிட்ட குற்றமாக விளைவிக்கப்படலை. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாக்கு காசு தர்றாங்க. இப்போ நான் இந்த பக்கம் பக்காமாஸ் கட்சிக்கு வந்துடுறேன். ஐயா தேர்தலில் போட்டி போடுறதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் கடலுக்குள்ளே நிற்கிறவங்க கரை ஏறுவோம். இங்கே கடல் கிட்டே போகலையே. நான் ஒண்ணு வேணா கரை சேர்றதை பற்றி பேசுறீங்க. ஜனநாயகன் படம் இருக்குது, வந்துருமா வெல்ல? தணிக்கை வாரியத்தை தப்பிக்குமா? ஒண்ணு வேண்டாங்க. இது பாஜக செய்யக்கூடிய அடாவடித்தனம். நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்னு பிரிச்சு தானே பாக்குறாங்க. தெளிவா சொல்றேனே, அந்த ஜனநாயகன் படத்துல தணிக்கை வாரியம் நியாயமா கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்காம அவங்க அநியாயம் பண்றாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப படைப்பு சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல். நான் அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண பொங்கி எழுவேன். ஐ எம் கம்மிங். என்ன திருப்பி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி வருவேன். இதெல்லாம் படத்துல பேசுறாருல. இப்ப யார் பண்றா? தணிக்கை வாரியம் பண்ணது பாஜக அரசு பண்ணதுன்னா பாஜகவை கண்டிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை. விஜய் பேசுவாரா? திருப்பரங்குன்றத்தில் உங்க நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றத்தில் உங்க கருத்து என்ன? என்னடா எந்த சிக்கலுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு பார்த்தா அப்புறமா தான் விஜய் சொன்ன ஒரு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவனுக்கு கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். யாருக்கு ஜம்முன்னு இருக்கு? ஐயா விஜய்க்கு. அவருக்கு நாட்டில் தன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போனாலும் சரி, தன்னை நம்பின ப்ரொடியூசர் நடுத்தருக்கு வந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லை. அவர் ஜம்முன்னு பணியில் இருப்பார். நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம், களத்தில் போய் நிற்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்களை பனையூர்லேருந்து வர வைக்கிறதே அதுவே பெரும்பாடாக இருக்குது. 2026 தேர்தல் முடியும், நாங்கள் களத்தில் இருப்போம். ஐயா நாஞ்சி சம்பத்தும் இருப்பாங்க. அங்கே இருப்பாங்களா? இந்த இருப்பாங்க. அப்ப பார்ப்போம். இதே வாய்ச்சவடால், இதே கம்பீரம், இதே வீராப்பூர் இருக்கான்னு பார்ப்போம். 4 தேர்தலை வெற்றி பெறல, ஆனா கம்பீரத்தோடு நிக்கிறோம். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நாங்க களத்தில் இருப்போம்னு சொல்றவங்க முதல் தேர்தலே நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றது ஏன்? கள செயல்பாடு இல்லைங்க. வெறும் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுது, அதை வச்சுக்கிட்டே வண்டி விட்டுருக்காங்க. வெற்றியை சுவைச்சவங்களே, அதிகாரத்தின் மேல இருக்கவங்களே மமதையோட திமிரோட பேசக்கூடாது. நீங்க அதிகாரத்தின் நிழலை கூட தொடல. உங்களுக்கு களம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஐயா சொல்றாங்க இந்த ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை அப்படின்னு. அணில்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நீ வெற்றி பெற முடியாது. அதான் வரக்கூடிய தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு களம். நாம் தமிழர் கட்சி வெற்றி வாகை சூடும், களத்திலே வெல்லும். நன்றி, வணக்கம்.